இன்னைக்கு கோவில் வழிபாடுல நாம பார்த்தோம்னா மெய்ஞானிகள் ஒரு அபிஷேக வழிமுறையை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக அந்த திருவுருவ சிலைக்கு நாம எதை கொண்டு அபிஷேகம் செய்யறோம்? பாலை கொண்டு அபிஷேகம் செய்யறோம். ஆக நாம தேனை கொண்டு அபிஷேகம் செய்யறோம், சந்தனத்தை கொண்டு அபிஷேகம் செய்யறோம். ஆனா அந்த திருவுருவ சிலைக்கு நாம ஏதாவது சாக்கடையை கொண்டு அபிஷேகம் செய்ய முடியுமா? நமக்கு மனசு வருமா? அவர் தெய்வம் இல்லையா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? ஆக என்ன மெய்ஞானிகள் சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஆக உன் உடம்புக்குள்ள கடவுளா இருக்கக்கூடியது உன்னுடைய உயிர். சோ இந்த உயிருக்கு எதை நீ அபிஷேகம் செய்யணும்? உயர்ந்த உணர்வுகளை, ஆக சாக்கடையான உணர்வுகளை அபிஷேகம் செய்யாது. ஆக அந்த திருவுருவ சிலைக்கு நமக்கு மனசு வராது சாக்கடையை கொண்டு போய் அபிஷேகம் செய்யறது. ஆனா நாம என்ன பண்றோம்? வேதனைப்படுறோம், சங்கடப்படுறோம், சரிப்படுறோம், சஞ்சலப்படுறோம், ஆத்திரப்படுறோம், அவசரப்படுறோம், கோபப்படுறோம், டென்ஷன் ஆகும். இது எல்லாமே சாக்கடை. இந்த சாக்கடையான உணர்வுகளை நீ உன் உயிருக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு இருக்கிற. நீ இதை அபிஷேகம் செய்யாத உயர்ந்த உணர்வுகளை, அன்பை அபிஷேகம் செய், உயர்ந்த குணங்களை உனக்குள்ள அபிஷேகம் செய், அந்த பேரருளை அபிஷேகம் செய். உனது உணர்வுகள் புனிதமாகும், உன்னுடைய உயிர் ஒளியாக மாறுங்கிறது தான். நீ தெய்வமாக மாறு, தெய்வமாக மாறுவாய் எதை கொண்டு அபிஷேகம் செய்தால் என்பதை தான் தத்துவம் மெய்ஞானிகள் கோவிலை போட்டுக்க நமக்கு காமிச்சிருக்காங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். வீடியோ கூட நீங்கள் பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.